எங்க இருக்குன்னு சொன்னாரு, உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம போய் பரிசேயர் சதுசேயர் மாதிரி வெளியில தேடக்கூடாது, எனக்குள்ள தேடணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள தானே இருக்கு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா ஃபர்ஸ்ட் எங்க தேடணும்? எனக்குள்ள தேடணும். எனக்குள்ள தேடுறவர் என்னுடைய ராஜா இருக்காரு, என்னை ஆளுகை செய்கிற ஒருத்தர், அவருக்குள்ள தேடணும். அவரை வெளியில தேடுது உலகம். இன்னைக்கு இயேசு எப்போ வருவார்? வருவார். நானே வருகை பேசுவேன் ஆகஸ்ட்ல. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அது எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும்? உங்களுக்குள்ள இயேசு இருக்கு, அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப உள்ள தேட வேண்டியவர்களா இருக்கிறோம். உலகம் தேவையை, அதாவது அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள், அவர்களும் தேடுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வெளியே தேடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேடுகிற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிறபடினாலே, நீங்கள் உள்ளே தேடுகிறபடினாலே உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. உள்ளே தேடுகிறவர்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. வெளியே தேடுகிறவர்களுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு தேடுகிறார்களோ அவங்களுக்கும் அவங்களும் ஒர்க் பண்றாங்க, அவங்களும் நிறைய எஃபர்ட் போடுறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க தேடுற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்களோ அஞ்ஞானிகளை போல தேடாதிருங்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க தேடுறது போல பிளான் போட்டு இவ்வளவு இத்தனை மணி நேரம், இவ்வளவு நாள், இவ்வளவு சம்பளம், இது இங்க போடுறது, அது அங்க போடுறது அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீ என்ன உள்ள தேடு, என்ன தேடு, நீ எல்லாமே கூட பெற்று வாழ்வாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தான் விரும்பினதை கொடுக்கல, தனக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதாவது அவர் விருப்பப்பட்டா அவரோட இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டு மக்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு கொடுங்க, இதெல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படி சொல்றவர் இல்ல. இவர் எப்படிப்பட்டவர்? அன்பின் குமாரன். இவருக்குள்ள எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு பிதா என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்படி இந்த ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அவருடைய ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அப்ப ராஜ்யத்துக்குரிய எல்லாமே எங்க தான் இருக்கு? இன்னைக்கு தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இயேசு ஒரு விருத்த சேதனத்தை அவர் செஞ்சார். இதை செய்தவர் யார்? இயேசு. அப்ப இயேசு என்ன பண்ணார்? என்னுடைய தாய் தகப்பனிருந்து பெற்ற பாவ சுபாவத்தையே பிடிச்சி உறிஞ்சி தோலை வெட்டுறது போல என்னுடைய அந்த பழைய சுபாவத்தை வெட்டி அது அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது. உயிர் தெளிந்திருக்கிற இப்போ என்னுடைய சுபாவம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் சுபாவமா எனக்கு இருக்கு. ஏற்கனவே எனக்கு இருக்குங்கிறத நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பலன்னா ஒரு நாள் கூட நம்ம வெற்றியா வாழ முடியாது. எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி தெரியுமா? தாவீது போய் கோலியாத்தை ஜெயிக்கும்போது சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இவன் நாய் போலங்கிறான். மாம்சத்துல ஒரே ஒரு தோலை கொஞ்சோண்டு வெட்டினவனுக்கே அவ்வளோ தைரியம் இருந்தா, இன்னைக்கு முழுசுமே என்னத்தை இயேசு வெட்டி புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவன் ஒரு கோலியாத்தை ஜெயித்தான், நான் எல்லா கோலியாத்தையும் ஜெயிக்கணும். கையில தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இது தேவனால் உண்டான விருத்த சேதனம். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி தேவனால் வருகிறதா. என்னுடைய வெற்றியின் புகழ்ச்சி, என்னுடைய விருத்த சேதனத்தின் புகழ்ச்சி இயேசுவால் வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்கள், அதற்கு பிறகு 46, 47 வசனங்கள். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். தேவனுடைய ஜீவனை குறித்து நாம் போன வாரத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அங்கே இயேசு சொல்கிறார், உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வாருங்கள். அவர் பேசினது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பார்த்தல்ல, அன்றைக்கு இருந்த யூதர்கள், மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களிடத்திலிருந்து இந்த வார்த்தையை பேசினார். ஆகவே நமக்கு அதிலிருந்து என்ன பிரயோஜனம் என்பதை எடுத்துக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? முதலாவது, அவர் அனுப்பினவரை, அதாவது தேவன் அனுப்பின என்னை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை என்கிறார். இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதலாவது தேவன் அனுப்பின அவருடைய குமாரன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. இந்த ஒரே ஒரு நபராகிய இயேசு என்னும் பிதா அனுப்பின அவருடைய குமாரன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? இந்த வசனங்கள் நான் வாசிச்ச எல்லா வசனத்திலையும் அவர் ஒரு காரியத்தை தான் மையப்படுத்துகிறார். எதை மையப்படுத்துகிறான்னு கேட்டீங்கன்னா, தன்னை மையப்படுத்துகிறார். இயேசு தன்னையே மகிமைப்படுத்தலாமா? படுத்தலாம், படுத்தணும். இந்த இடத்துல
2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னை குறித்து அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லைங்கிறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்களா என்னையும் விசுவாசிப்பீர்கள். என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, நான் சொல்லுகிற வசனங்கள் தன்னை பற்றி தான் பேசுகிறாரு. நான் என்னை நான் என்னை நான் என்னைன்னு தான் சொல்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம், இது தன்னை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போது இந்த எல்லா வசனங்களிலும் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் அவருடைய வார்த்தை. அவரை விசுவாசித்தால்தான் நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அப்போ அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? அவருடைய வார்த்தைகள் உங்களில் தங்கி அந்த வார்த்தைகள் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. இயேசுவை நம்பாம இயேசுவை விசுவாசிக்காம முழு வேதாகமத்தையும் கரைத்து குடித்திருந்தாலும், பரிசேயர்களுக்கு அந்த 5 மோசே எழுதின, அதான் மோசையை பற்றி தான் பேசுகிறார். மோசே எழுதின முதல் 5 புஸ்தகங்கள் தான் அவர்களுக்கு தோரா, யூதர்களுடைய தோரா. அதன்படி தான் அவங்க வாழ்க்கையை எல்லாமே செட் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறார், மோசையை பற்றி நீ பேசுகிற, மோசே சொன்ன அந்த 5 புஸ்தகங்களை நீ வார்த்தையை நிறைய பைகாட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற. ஆனால் அந்த வார்த்தைக்குரியவர் நான் இன்னைக்கு வந்திருக்கேன், என்கிட்ட வரமாட்டேங்கிறியே. அப்போ இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, வாழ்க்கையில் வேத வார்த்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாமல் வாழ கற்றுக்கணும். வேதம் வாசிக்கும் போது இயேசுவை மனதில் வச்சுட்டு வாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணும்? அது நமக்கு தரித்திருக்கிறதா இருக்கிறது, தங்க ஆரம்பிக்குது. ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் தங்குது அப்படின்னு சொல்றாங்களே, அந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது போல இயேசு சொல்கிறார், என்னுடைய வசனம் உங்களில் தரித்திருக்க வேண்டும். அப்போ ஒரு நபர் ஒரு வீட்டில் இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கும் போது அங்கே உண்டாகிற அற்புதமான காரியத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய வசனம் நம்மில் தரித்திருக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உடையை நான் தரித்திருக்கிறது போல அவருடைய வசனம் என் வாழ்க்கையில் தரித்திருக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்றார். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அதுபோல வார்த்தையை வாசிச்சா பத்தாது, அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காது. அந்த கடைசி காலத்தில் நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்டர்நெட் இருக்குது, கூகுள் சர்ச் இருக்கிறது, நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஒரு வார்த்தையை குறித்து நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நான் சொல்கிறேன், ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கும், நமக்கே தெரியாது. இயேசு சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போது விடுதலையாக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும். தேவன், அதாவது வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கணும்னா அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது, இந்த வார்த்தையில் என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது அது எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை வெறுமனே ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, எதற்காக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்? புதிய ஏற்பாடு, அதாவது புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற நமக்கு எதனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த சுவிசேஷத்தோடைய உண்மையான நோக்கம் என்ன, அல்லது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கான தேவனுடைய நோக்கம் சித்தம் என்னன்னு நான் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பார்க்குறோம்? கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவை மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடையதாக்கி கொள்ள வருகிறோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன தேவன் வைத்திருக்கிறாரோ எல்லாத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் பெற்றுக்கொள்ளும்படி தான் தேவன் கிறிஸ்தவண்டையில் கொண்டு வருகிறார். அப்போ கிறிஸ்துவை நான் கற்றுக்கொள்கிறேன். போன வாரம் நாம் பார்த்தோம் இல்லையா? பவுல் சொல்றார், இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நான் எதற்காக கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிறேன் இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலனா, கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதன் மூலமாக என்னை கற்றுக்கொள்கிறேன். எனக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன, தேவன் என்னை குறித்து என்னென்ன வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளும்படி வருகிறேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு விடுதலையை வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சில ட்ராஜடிஸ், ரொம்ப மோசமான காரியங்கள் நமக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களாகிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கையிலும் சில மோசமான காரியங்கள் நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ
அப்பொழுது நாம் ஜீவனில் வாழ ஆரம்பிக்கிறோம். தேவன் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. ஆனால் சொல்கிறாரு, இயேசுகிட்ட வர்றதுக்கு என்ன நோக்கம்னா, உண்மையாக இன்றைக்கி நான் காண்பிக்க போகிறேன், கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு என்னென்ன வச்சிருக்கிறாரோ அதை கிறிஸ்துவுக்காக வைக்கல, உங்களுக்காக எனக்காக வச்சிருக்கிறாரு. அதை கற்றுக்கொள்ள நாம் வருகிறோம். கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ஜீவன் நமக்கு உண்டாகாது. ஆகவே தான் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உனக்கு என்கிட்ட வரத்துக்கு மனசு இல்லை, என்கிட்ட வர மனசு இல்லாமல் நீ கற்றுக்கொண்டதை வச்சு என்ன பிரயோஜனப்பட போகிற? என்கிட்ட வந்தீங்கன்னா நீ இவ்வளோ நாள் என்னென்ன கற்றுட்ருக்கியோ அதெல்லாம் உனக்கு பலன் கொடுக்கும், உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நித்திய ஜீவன் மட்டுமல்ல, இப்பொழுதே உன் வாழ்க்கையில் நீ ஜீவனில் வாழ முடியும். எந்த விதமான ஜீவன்? தேவன் என்ன விதமான வாழ்க்கை வாழ்கிறாரோ அதே விதமான வாழ்க்கையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் வேதாகமம், இதுதான் பைபிள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். அதுதான் இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். ஆனால் அவன் எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஒரே பர்பஸ் தான், உங்கள்கிட்ட திருடணும், உங்களை அழிக்கணும், உங்களை கொல்லணும். இது மட்டும்தான் பிசாசோட டார்கெட். ஆனால் இயேசு அந்த காரியங்களிலாம் நம்ம விடுதலையாக்கி ஜீவனை கொடுக்கவும் நல்லா வாழ வைக்கவும் இயேசு வந்தார். அப்போ நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். இங்கே என்ன இதோடைய பின்னணின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பவுல் பெரியவரா, பேதுரு பெரியவரா, அப்போஸ்தலர் யார் பெரியவர், நான் யாரை சேர்ந்தவங்கிற ஒரு கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. உலகத்தில் இருக்கிறது போலவே கட்சி போல தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கடுப்பாயிட்டார் பவுல், எழுதுறாரு, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. ஏன்னா அவர் சொல்கிறாரு, எல்லாம் உங்களுடையதே. கர்த்தர் எதுக்காக வச்சாரு? பவுலாகிலும் அப்பொல்லாவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கோ, வருங்காரியங்கள் என்ன வரப்போதோ எல்லாம் உங்களுடையது. ஏன்? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அவ்வளோதான். இதான்ப்பா சர்ச்சு. இங்கே நீ தான் முக்கியம், இது உனக்கு புரியலை. இங்கே நான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்க பாரு, இதுவே தப்புங்கிறாரு. முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தையில். இங்கே மேலே நிற்கிறவங்க யார், அவங்க யார், இவங்க யார், அவங்க முக்கியம், இவங்க முக்கியம் கிடையாது. இங்கே புதிய ஏற்பாட்டு சபையில் கேட்குறியே வசனத்தை, நீ தான் முக்கியமானவன், அதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்க, கிறிஸ்துவ தேவனுக்குரியவர் இருக்க. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க, எல்லாம் உன்னுடையது. நீ புரிஞ்சுக்கணும், நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, வர்றது போகிறது எல்லாம் எனக்காக தான் தேவன் செட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? சரி, அடுத்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அதை இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அது அங்கதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போ என்ன இங்க முக்கியமான காரியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல நடக்கிறது பாவ மன்னிப்பு இல்லையா? அந்த பாவ மன்னிப்பை தான் இங்கே வேதம் மீட்பு என்று சொல்லுகிறது. சரி, பாவ மன்னிப்பாகிய மீட்புங்கிறது ஆரம்பிக்குது. அப்போதான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மீட்பை கொடுக்கிறார். ஆனா அங்க எழுதியிருக்கிறது இவருக்குள், அவருக்குள் அது உண்டாயிருக்கிறது அப்படின்னு. அப்போ நமக்கு மீட்பும் பாவ மன்னிப்பும் ஒரு இடத்துல உண்டாகல, ஒரு நபருக்குள் உண்டாகிறது. அதை புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப அவருக்குள் தான் நமக்கு இந்த மீட்பும் பாவ மன்னிப்பும் உண்டாயிருக்கிறது. அவர் என்ன பண்றாரு? தேவன் இந்த மீட்புக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? இருளின் அந்தகாரத்தில் இருந்து, இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி, அதாவது இன்னொரு ராஜ்யத்தில் நம்ம இருந்தோம், அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்குள்ள தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்யத்தில், அதாவது எந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழ்கிறோமோ அந்த ராஜ்யத்தோட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை உண்டு பண்ணும். யாருக்கு கீழே, எந்த ராஜாவுக்கு கீழே ஒரு தேசத்தில் வாழ்கிறோம்னா நம்ம அதுக்கு தப்ப முடியாது. அந்த நாட்டில் என்னமோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆக வேண்டும். அந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கிடைச்சது? மரணம், கடன், குறைவு, தரித்திரம், வியாதி, எல்லா விதமான தீமையான பழக்க வழக்கங்கள். இதுதான்
அந்த ராஜ்யத்தில் நமக்கு கிடைச்சிது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜ்யத்திலிருந்து தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த ராஜ்யத்தின் பேர் ஒளியின் ராஜ்யம். அந்த ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்களோட நம்ம பங்கடைன்னு வச்சிருக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒளியின் ராஜ்யம் அப்படின்னு வரும்போது இங்கே எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஆமேன். எல்லா நன்மைகளும் இருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை குவாலிஃபை, நம்மை தகுதிப்படுத்தி அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நன்மைகளை அனுபவிக்கும்படியாக தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், உட்படுத்தி இருக்கிறார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார், டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவருடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. அப்படி எல்லா நன்மைகளும் கிடைக்கும் போது பிசாசனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமை, இவைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி தன் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரால் வருகிற நன்மைகளை பெறும்படி வைத்திருக்கிறார். இங்கே முதல்ல நமக்கு என்ன கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு. அங்கே தான் ஆரம்பிக்குது இல்லையா? அப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும் போது என்ன நமக்கு உண்டாகிறது, முதல்ல குற்ற மனசாட்சியிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு தெரியணும், அதாவது தேவனுடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் தீமை இருக்குன்னா நம்ம எதையோ புரிஞ்சுக்காமல் இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ராஜ்யத்தில் இருக்கும்போது அந்த ராஜா என்ன பண்ணுகிறார், தான் விரும்புவதை கொடுப்பார். இப்போ நான் ராஜாவாக இருக்கேன் ஒரு நாட்டில்னா என்னுடைய விருப்பத்தின்படி நான் எதெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறேனோ அதை தான் கொடுப்பேன். ஆனால் இந்த ராஜா தான் விரும்பினதை கொடுக்கல, தனக்குரிய எல்லாத்தையும் கொடுக்குறவராக இருக்கிறார். அதாவது அவர் விருப்பப்பட்டால் அவருடைய இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டு மக்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு கொடுங்க, இதெல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படி சொல்றவர் இல்லை. இவர் எப்படிப்பட்டவர், அன்பின் குமாரன். இவருக்குள்ள எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு பிதா என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்படி இந்த ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இருளின் ராஜ்யத்தில் பிசாசின் அதிகாரத்துக்கு கீழே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எல்லா விதமான, ஆனால் அந்த ராஜ்யத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நம்மை விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவரை நம்மளை மாற்றி இருக்கிறார், டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறார். எந்த ராஜ்யத்துக்குள்ள கீழே இருக்கிறோமோ அந்த ராஜ்யத்தின் ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ அதெல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் இந்த கால்வில் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள். இங்கேயும் அங்கே பரிசேயர்கள் தான் பேசுகிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பதும் அவருடைய குமாரனுடைய ராஜ்யம் என்பதும் ஒன்று தான். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏது விராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. 1 யோவான் 4:4 அங்கே போக வேணாம், நமக்கு தெரியும் ஏற்கனவே. அங்கே யோவான் எழுதுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போது அவர் எங்கே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ அவருடைய ராஜ்யம் எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அப்போ ராஜ்யத்துக்குரிய எல்லாமே எங்கே தான் இருக்குது, இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆகத்தான் சொல்லுகிறேன், இயேசுவை கற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கு என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன். இயேசு ஏற்கனவே சொன்னார் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க மாங்குன்னு செய்கிற வேலைகளின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தட் இஸ் நாட் த வில் ஆஃப் அவர் ஃபாதர். உழைச்சி ஓடா தேய்கிறது நம்முடைய தேவன் சித்தம் அல்ல. உண்மையாக சொல்வேன், கருத்தாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இப்படி புரிந்து கொள்ளுதலோடு நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோட நீதியும் தேடுங்கள்லாம் எங்கே போய் தேடுவீங்க? பேச விரும்புகிறேன். எங்கே இருக்குன்னு ஏன் சொன்னார், உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம போய் பரிசேயர் சதுசேயர் மாரி வெளியில் தேடக்கூடாது, எனக்குள்ளே தேடணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே தானே இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா ஃபஸ்ட்டு எங்கே தேடணும், எனக்குள்ளே தேடணும். எனக்குள்ளே தேடுறவர் என்னுடைய ராஜா இருக்காரு, என்னை ஆளுகை செய்கிற ஒருத்தர், அவருக்குள்ளே தேடணும். அவரை வெளியில் தேடுது உலகம். இன்னைக்கு இயேசு எப்போ வருவார் நானே வருகை பேசுவேன் ஆகஸ்டில். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அது எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கு, அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு. அப்போ உள்ளே தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
உலகம் தேவையை, அதாவது அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள், அவர்களும் தேடுகிறார்கள், அவர்கள் தங்களுக்கு வெளியே தேடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேடுகிற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிறபடினாலே, நீங்கள் உள்ளே தேடுகிறபடினாலே உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது ரேமா. இந்த காலையில் யாருக்கோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏன்னா இது ப்ரிப்பரேஷனில் இல்லை. உள்ளே தேடுகிறவர்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது, வெளியே தேடுகிறவர்களுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு தேடுகிறார்களோ அவங்களுக்கும் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் நிறைய எஃபர்ட் போடுறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க தேடுற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்களோ அஞ்ஞானிகளைப் போல தேடாதிருங்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க தேடுறது போல பிளான் போட்டு இவ்வளோ இத்தனை மணி நேரம், இவ்வளோ நாள், இவ்வளோ சம்பளம், இது இங்கே போடுறது, அதை அங்கே போடுறது அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீ என்ன உள்ள தேடு, என்ன தேடு, நீ எல்லாமே கூட பெற்று வாழ்வாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வரேன், எப்படி தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை வாழ்க்கையில் அப்படி இன்னைக்கு பிரசங்கத்தை கடைபிடிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு ஒரு வாட்டி மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் உங்களுடைய இதுன்னு சொல்கிறார் வேதம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாயிண்ட் நம்பர் 1, எல்லாம் உங்களுக்காக தான். சரி. 2வது, ஒளியிலுள்ள ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் என்ன கிடையாது? தீமையே கிடையாது. சரி. 3வது, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது, வெளியில் தேடக்கூடாது. அப்போ உள்ளே தேடுகிறவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இன்னொரு வசனத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். இயேசுவை கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. யாரை கற்றுக்கிறோம்? இயேசு. இப்போ இந்த இடத்துல தானே எப்படி நம்ம இருப்போம், அப்படி இருக்கணும். 9 முதல் 12 வசனங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். யார் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள்? நீங்க. அப்போ அதான் சொல்றேன், இயேசுவை கற்றுக்கொள்கிறீங்களா, அதன் வழியாக உங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, இந்த தமிழ் சரியா இல்லைன்னு அப்புறம் விளக்குறேன். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்க இப்போ மரித்தவர்களா இல்லை, எழுந்தவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். இங்க என்ன நான் முக்கியமாக காண்பிக்க விரும்புகிறேன், இயேசுவை பற்றி ஃபர்ஸ்ட் பவுல் எழுதுகிறார். அதாவது பவுல் சொல்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஓஹோன்னு போயிடலாம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம்னா என்னன்னு தமிழ், இது சுத்த தமிழ் இருக்கு, நான் சாதாரணமாக சொல்கிறேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணம்னா தேவன் இருக்கிறார். பிதாவை எடுத்துக்கங்க. பிதாவாகிய தேவனை விட யாராவது பரிபூர்ணமானவங்க அந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அவருடைய பரிபூர்ணம் எவ்வளோ இருக்கோ, பரிபூர்ணங்கிறது அவருடைய பெர்ஃபெக்ஷன், அவருடைய கேரக்டர். தேவன் என்ன விதமான கேரக்டர் உள்ளவராக இருக்கிறாரு, தேவன் எவ்வளவு அற்புதமானவராக இருக்கார், தேவன் எவ்வளவு மகிமை பொருந்தினவராக இருக்காரு. மனுஷனை ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சாரு? அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும், இல்லையா? இப்போ தேவத்துவத்தின் அவ்வளோ பரிபூர்ணமும் இன்னைக்கு யாருக்குள்ள வாசமாயிருக்கு? இயேசுக்குள்ள. இயேசுக்குள்ள எப்படி வாசமா இருக்குன்னு சொல்றது, அதை பாருங்க. வசனத்தை சரீர பிரகாரமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஆவியாய் இருந்த தேவன், ஆனா அவர் குமாரன் இப்ப இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறாரு? மாம்சத்துல வந்திருக்கிறாரு. குமாரன் மனுஷனாவும் இருக்கிறாரு, தேவனுமா இருக்கிறாரு. அப்போ தேவன் எவ்வளவு பரிபூர்ணத்தை உடையவராக இருந்தாரோ அது இன்னைக்கு குமாரன் மூலமாக ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய பரிபூர்ணம் வந்துருச்சு. அப்ப தேவன் பிளஸ் மனிதன் இயேசு. அப்ப என்ன சொல்ல வராரு? அவருக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்களுக்கும் அதே விதமான பரிபூர்ணம் வந்திருக்குங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வராரு? தேவன் மனுஷனுங்கிற அந்த பொசிஷன் இயேசுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. அப்போ ஏதோ எனக்குள்ள ஏதோ இப்ப தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னால, எந்த விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னா தேவனுடைய பர்ஃபெக்ஷன், தேவனுடைய மகிமை எல்லாமே சரீர பிரகாரமாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினாலே எனக்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னா என்னன்னா, தேவன் ஒளியில் இருக்கிறார், அந்த ஒளியில் இருக்கிற தேவனுக்குள்ள இன்னைக்கு நான் இருக்கும் போது அவருடைய நிறைவு எனக்கு சுதந்திரமாக இன்னைக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ இதை புரிஞ்சுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கு. இது எப்படி நடந்தது? இங்க தமிழ் என்ன போட்டாங்க? கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம்னு எழுதியிருக்காங்க பாருங்க.
அது அவ்வளோ சரியானது கிடையாது. இங்கே எப்படி தெரியுமா வருது இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். For in Christ all the fullness of the deity lives in bodily form, and in Christ you have been brought to fullness. He is the head over every power and authority. In him you were also circumcised with a circumcision not performed by human hands. Your whole self ruled by the flesh was put off when you were circumcised by Christ, having been buried with him in baptism, in which you were also raised with him through your faith in the working of God who raised him from the dead. இங்க ரெண்டு பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த தோல்வியும் நமக்கு கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒரு விருத்த சேதனத்தை செய்தார். இங்க கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம் தமிழ்ல வந்தது அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது. கிறிஸ்து செய்த விருத்த சேதனம், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷங்க ஆண்களுக்கு விருத்த சேதனம் செஞ்சாங்க இல்லையா? புதிய ஏற்பாட்டில் இங்கே ஆண்களா பெண்களாங்கிற வித்தியாசம் கிடையாது. இயேசு நமக்கு விருத்த சேதனம் செஞ்சிருக்காரு. நமக்கு இயேசு என்ன விருத்த சேதனம் செஞ்சார்னா, நம்முடைய பழைய சுபாவம் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு சின்ஃபுல் கரப்டிவ் நேச்சர், பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. உதாரணம் சொல்கிறேன், மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, அதுதான் அவனுடைய நேச்சர். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, நம்ம ஞானஸ்நானம் எடுத்த போது என்ன நடக்குது, ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயல்முறை விசுவாசத்தினாலே கூட எழுந்திருக்கும். அதாவது ஞானஸ்நானத்தை உள்ள அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கோங்கிறத அந்த சாயலை எங்கே கொண்டு போய் பவுல் ஒப்பு அதை கம்பேர் பண்ணுறாருன்னா, எப்படி அன்னைக்கு தோலை வெட்டினது போல இயேசு என்ன பண்ணிட்டார், சுபாவத்தை வெட்டிட்டார். இந்த வெளிச்சம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு வேணும். இயேசுவோடு நான் ஞானஸ்நானத்துக்குள்ளே போன போது இயேசு என்ன பண்ணார், என் இருதயத்தை, என்னுடைய பழைய சுபாவம், என் தாய் தகப்படந்து எனக்கு ஒரு சுபாவம் தருது இல்லையா, சுபாவம் இருந்துச்சு இல்லையா, மன்னிக்க முடியாத சுபாவம் இருந்துச்சா, கசப்பான சுபாவம் இருந்துச்சா, முறுமுறுக்கிற சுபாவம் இருந்துச்சா, பாவம் செய்யாமல் தூக்கம் வராத சுபாவம் இருந்துச்சா, அதை என்ன பண்ணிட்டாரு, இவர் வெறும் தோலை கட் பண்ணல, இருதயத்தையே கட் பண்ணிட்டார். இப்படி இயேசு ஒரு விருத்த சேதனத்தை அவர் செஞ்சார். இதை செய்தவர் யார்? இயேசு. அப்போ இயேசு என்ன பண்ணார், என்னுடைய தாய் தகப்பனிருந்து பெற்ற பாவ சுபாவத்தையே பிடிச்சி உறிஞ்சி தோலை வெட்டுறது போல என்னுடைய அந்த பழைய சுபாவத்தை வெட்டி அது அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது. உயிர்த்தெழுந்திருக்கிற இப்போ என்னுடைய சுபாவம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் சுபாவமாக எனக்கு இருக்கு. ஏற்கனவே எனக்கு இருக்குங்கிறத நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பலைன்னா ஒரு நாள் கூட நம்ம வெற்றியாக வாழ முடியாது. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி தெரியுமா? அல்லேலூயா. மகா இங்கே தான் எழுதியிருக்கு. ஆனால் தமிழ் பாருங்க, கொஞ்சம் தமிழ் மாற்றினாலே எல்லாமே போச்சு. இது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் கூட அவங்க எழுதல, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம்னு சொல்லிட்டாங்க. கிடையாது. இன்னும் நிறைய இடங்களில் இந்த விருத்த சேதனத்தை பற்றி வருது. இன்னைக்கு எனக்கு பேச நேரம் இல்லை. விருத்த சேதனம் என்பது மாம்சத்தின் நுனித்தோலை அவங்க அன்னைக்கு வெட்டினாங்க. இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அவங்களுக்கு பழைய பாட்டு காலத்தில் வெற்றிக்கு அடையாளமே அந்த தோலை வெட்டினது தான். தாவீது போய் கோலியாத்தை ஜெயிக்கும்போது சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இவன் நாய் போலங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், மாம்சத்தில் ஒரே ஒரு தோலை கொஞ்சோண்டு வெட்டினவனுக்கே அவ்வளோ தைரியம் இருந்தா, இன்னைக்கு முழுசுமே என்னத்தை இயேசு வெட்டி புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு, இன்னைக்கு எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அவன் ஒரு கோலியாத்தை ஜெயித்தான், நான் எல்லா கோலியாத்தையும் ஜெயிக்கணும். கையில தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இது தேவனால் உண்டான விருத்த சேதனம். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, கைகளால் செய்யப்பட்ட அது தேவனால் விருத்த சேதனம் பட்ட இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி தேவனால் வருகிறதாம். என்னுடைய வெற்றியின் புகழ்ச்சி, என்னுடைய விருத்த சேதனத்தின் புகழ்ச்சி இயேசுவால் வருகிறது. எனக்கு எந்த மனுஷனும் தோல் கட் பண்ணல. இயேசு எனக்குள்ள வந்தப்போ, நான் அவரை விசுவாசித்தப்போ, நான் ஞானஸ்நானம் எடுத்தப்போ என் தோலை அல்ல, அந்த என் சுபாவத்தையே இயேசு உறிஞ்சி அடக்கம் பண்ணிட்டு போயிட்டார். இதை நம்பினா எந்த பாவமும் பக்கத்தில் கூட வராது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே எழுந்திருக்கிறோம். இப்போ இது யாரு செய்தா? இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் பிதாவாகிய தேவன். அப்ப நம்மை உயிரோடு எழுப்பினவர் யார்? பிதாவாகிய தேவன். அப்போ நீங்க ஞானஸ்நானம் எடுத்தப்ப ரெண்டு பேர் செயல்படுறாங்க. ஒன்னு இயேசு சுபாவத்தை கட் பண்ணி தன்னுடைய மரணத்துக்குள்ள கொண்டு போறாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவோட உயிரோட எழுப்பி உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள உட்கார வச்சப்ப என்ன ஆயிட்டு, தேவன் என்ன விதமான ஜீவனை வச்சிருக்கிறாரோ அந்த ஜீவனைக்கு நமக்குள்ள இருக்கு. நம்ம எப்படி வியாதியில வாழ முடியும், நம்ம எப்படி தரித்திரத்தில் வாழ முடியும்? சுபாவம் மாறும்போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த கனிகள், அதாவது மன்னிக்கிறது, மறந்து விடுகிறது, மற்றவர்களை குறை சொல்லாதது,
எதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறாரோ, என்னென்ன அழகான காரியம் தேவன், அதெல்லாம் அழகு, அதெல்லாம் உள்ளான அழகு, உள்ளான சுபாவத்தின் அழகு. தேவன் எவ்வளவு அழகுள்ளவரோ அதே விதமான அழகு எனக்குள்ள வருகிறது. இந்த அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுபாவத்திலே ஒரு பெரிய அழகு. நீ பேசுறதை நான் கேட்க விருப்பப்படுறேன்னு உனக்கு தெரியும். உதடுகள், உன் உதடுகளிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரசிக்கக்கூடிய அளவு நான் உன்னை நேசிக்கிறேன். அப்படி இருக்கிற நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது எனக்கு தானே கஷ்டம். நான் உன் வார்த்தையை ரசிக்கிறேன், நான் உன் வார்த்தைக்கு நீ பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறப்ப தேவன் என்னுடைய பேச்சை விரும்புகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கப்போ எனக்குள்ள என்ன உண்டாகுது, இந்த பேச்சு வேறான்னு தோணுது. அப்போது இயேசுவை கற்றுக்கொள்ளும் போது நான் என்னை கற்றுக்கொள்கிறேன். ரொம்ப எளிது. எதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் வேணான்னு தூக்கி ஒரு செகண்டில் போடுறதுக்கு எது முக்கியம்னா, உள்ள எனக்குள்ள இயேசு என்ன விரும்புகிறார் என்பதை பார்க்கும்போது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் ரகசியங்கள் எல்லாமே அதுதான். உன்னத பாட்டின் 8 அதிகாரத்தின் ரகசியங்களுமே இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. உன்னத பாட்டை அவங்கவுங்க தெரிஞ்ச அளவுக்கு படித்து அவங்கவுங்க வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். பர்சனல், அது யாருக்கும் சொல்லவே கூடாது. சரி, அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போமா? இந்த 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று, இயேசு இந்த விருத்த சேதனத்தை பண்ணுகிறார், ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே நம்மை இந்த ரட்சிப்பை நமக்கு ஆவியானவர் தான் நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறார். அதான் புது சிருஷ்டி. இப்படி இருக்கவர்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் விழுந்து போன எல்லாம் புதுதான். எப்படி பழைய ட்ரெஸ் மாதிரி எல்லாத்தையும் களைஞ்சி அவர் போட்டுட்டு என்னை புது மனுஷனாய் மாற்றி இருக்கிறார். அதுதான் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுறாரு. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருத்தனையும் அவன் அப்பா அம்மா படி அறிஞ்சிக்க மாட்டோம், இயேசுவே அறிஞ்சிக்க மாட்டோங்கிறார். என்ன தைரியத்தை சொல்றாருன்னா, இதை புரிஞ்சுக்கிறார் அவர். இந்த புது சிருஷ்டிப்பின் ரகசியம் கிறிஸ்து இயேசுவினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம். அதாவது ஒவ்வொரு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை மற்ற இடங்களோடு இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதிக வெளிச்சத்தை கொடுக்கும். வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இதை பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் இதை தியானிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது அப்படியே நடக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை, ஒரு ஷிஃப்டை உங்கள் ஆவியில் பார்ப்பீர்கள். யூ கேன் ஏபிள் டு சி, நல்லாவே உங்களால் உணர முடியும் கர்த்தருடைய ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவியானவருடைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நேற்றைக்கு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இன்றிலிருந்து ஒரு புதிய ஜீவனில் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எஸ். வாசிப்போம். தேவன் ஒளியாக இருக்கிறார். இப்போ தான் இது புரியும். வெளிச்சத்தில் தேவன் ஒளியாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர்கிட்ட எந்த தீமையும் இருக்காது. அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. நம்மளை இருளின் ராஜ்யத்திலிருந்து இப்போ தேவன் என்ன பண்ணார்? ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். இதை தான் இயேசுவும் சொல்லிட்டு போயிருக்காரு அவங்ககிட்ட. அதிகமாக எதை பற்றி தான் பேசியிருக்காரு. இப்போ நான் வெளிச்சமாக இருக்கேன், என்கிட்ட இருள் இல்லை, என்னுடைய பிள்ளைகளாகி நீங்களும் வெளிச்சமாக இருங்க, உங்கள்கிட்ட இருள் கிடையாது. நல்ல வேளை நமக்கு வெளிச்சங்கிற தீமை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காரியங்கள் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மண்டையில் ஆண்டவர் போட்டார். புரிஞ்சுக்கிறது லேட்டானாலும் போட்டது தான். ஆமென். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் சொல்றாரு, இப்போ அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசுவோட நான் நடக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எனக்குள்ள இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அதாவது என்னுடைய அடையாளம் என்ன? நாம் பகைமை இல்லாமல் இருப்போம். பகையோ கசப்பு வெறுப்போ மன்னியாமையோ நமக்குள்ளே வந்தாலும் உடனடியாக போய்விட வேண்டும், காணப்படாது. இதான் நான் மெயினா கத்துக்கிறேன். யாரையுமே நம்மளால் விடுதலை பண்ண முடியும் அதாவது நம்ம மன்னிக்கல, இன்னும் பிரச்சனை அவங்க மேல நமக்கு இருக்குன்னா அதோடைய அடையாளம் என்னன்னா, நம்மளால் நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க நிம்மதியா இருப்பாங்க, நம்மளால் நிம்மதியா இருக்க முடியாது. நம்மளை அது சைடில் அட்டாக் பண்ணிட்டே இருப்போம். ஆனா தேவனுக்குள்ள இருக்கிறோம், வெளிச்சத்தில் இருக்கிறோம்னா ஐக்கியமாக இருக்கிறது அடுத்த விஷயம். யாரை பற்றியுமே நமக்குள்ளே உள்ள எந்த விதமான கசப்பு வெறுப்பு கோபங்கள் காணப்படாது. அவர்களை விடுதலை ஆக்கும்போது இயேசு சொல்வார், விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். வெளிச்சத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்திலையும்
ஆண்டவருடைய அந்த அற்புதமான மகிமையிலும் வாழணும்னா உள்ள ஒருத்தருமே இருக்கக்கூடாது. யாருமே உள்ள உட்காந்துக்கிட்டு என்னை வெளியில் விடுறியான்னு கேட்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. வெளியே விட்டுருங்க. அவங்களுக்கு என்ன என்ன அவங்களுக்கு நடப்பிக்கணும்னு தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய இடத்தை நம்ம எடுத்துக்க வேணாம். தேவன் நியாயாதிபதி, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் செய்ய வேண்டியதை அவர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நாமும் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆண்டவரோடு என் மணவாளன் என்ன பேச விரும்புகிறார், எப்படி பேச விரும்புகிறார், நான் எப்படி வாழ விரும்புகிறார், எனக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிற அவருடைய விருப்பத்தின்படி நான் வாழ விரும்ப. அப்பா சொல்றாரு, நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் மற்றவரோடும் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். விரோதிக்கிறது ஈஸி, மன்னிக்கிறது தான் கஷ்டம். யாருக்கு? பழைய மனுஷனுக்கு, உலகத்தில் இருக்கவங்களுக்கு. ஆனால் ஒளியில் இருக்கிற நமக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு கோபமா இருக்கிறது எளிதல்ல, மன்னித்து விடுவது எளிதாயிருக்கும். அந்த மாற்றம் ஏன்னா மன்னிக்க முடியாத பகைமையை வச்சு உள்ள வந்து கொலை செய்வதற்கு ஏதுவாக, அவர்களை நாசப்படுத்துவதற்கு ஏதுவான பகைமையையும் இன்னும் கொஞ்சம் அதை விட ஜாஸ்தி போய் அவர்களுக்கு வெளியிலேருந்து என்ன விதமான தீமை செய்யலாம், அல்லது வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு ஆளை வச்சு ஏதாவது அவர்களுக்கு மந்திரவாதம் பண்ணி தீமை செய்யலாம். இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு தீமையை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த பாவத்தினால் நிறைந்த அந்த காயினை போல கொலைகாரனுடைய வித்தாயிருந்த பிசாசின் சுபாவத்தை இயேசு விருத்த சேதனம் பண்ணி அதை கட் பண்ணி அவர் அடக்கம் பண்ணி இருக்கிறார். அப்படிங்கிறத நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது I am learning Christ. Not only I am learning Christ, I am learning about me. நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். தாவீதை விட ஒரு அற்புதமான விருத்த சேதனத்தை என் இருதயத்தில் இயேசு பண்ணியிருக்கிறார். ஸோ ஐ ஆம் லிவிங் இன் பீஸ். பெரிய சமாதானத்துக்குள்ளே இருக்கிறேன். சமாதானத்தோடு நான் போகும்போது என் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. சமாதானத்தோடு போகும்போது என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் செயல்படுகிறார். கர்த்தர் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார். சமாதான குறைச்சலோடு இருக்கிறத கர்த்தர் செயல்பட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என் ஆவிக்குள்ள அதை பார்க்க முடியும். அதான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கேன். யூ கேன் see something. உங்களுடைய ஆவிக்குள் ஏதோ ஒரு நல்ல காரியம் உள்ளே வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு அற்புதமானது உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு நாமத்தில் ஆமென். நாம் எழுந்து நிற்போம்.